சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். அதனை பார்க்கலாம். உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து நம்முடைய மயிலை வேலு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக ஓசூரில் கூட்டத்தையும் பேசி முடிச்சுட்டு இன்றைக்கு உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி வர்றப்போ ஒன்றை தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் 2.0 ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு ஆதரவு தந்து மாபெரும் வெற்றி தரப்போறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? திமுக ஆட்சி தான் தொடர போகுது, 2.0 ஆட்சி தானே, சந்தேகம் இல்லையா? முடிவு எடுத்துட்டீங்களா? உதயசூரியனுக்கு தானே, நம்முடைய வேட்பாளர் மயிலை வேலு தானே ஆதரிக்க போறீங்க. ஆக மயிலாப்பூர் தொகுதியில் வேலு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் பணியாற்றிய அந்த பாங்கை நீங்கள் மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருந்த நானே பல நேரங்களை பார்த்து பாராட்டியிருக்கிறேன், வேந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மயிலை வேலு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதனால்தான் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில் போட்டியிட இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். ஆக என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நீங்கள்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, நன்றி, நன்றி. இப்போ நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேலே நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு பூரா நான் சென்று வந்து இங்கே எல்லாம் உங்களை பார்க்குறப்போ 200 இல்லை, 234 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதான் உண்மை, அதான் உண்மை. ஆக அது வந்தாதான் நிச்சயமா நம்ம கண்டு பயப்படுவாங்க. இல்லாட்டினா தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கிடுவாங்க. பிஜேபி ஆட்சி இன்னைக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கு. அதனால் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தியாகராயன தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தம்பி ராஜா அன்பழகன் தெரியல. நான் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன். நம்முடைய அன்பழகன் உடைய அருமை மகன். அன்பழகனுக்கு மகனா எனக்கும் மகன் மாதிரி தான். இதை விட வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பழகன் அவர்கள் எப்படியெல்லாம் இயக்கத்திற்காக பாடுபட்டார், பணியாற்றினார். அவர் செஞ்ச ஒரு தியாகம் ஒன்று போதும், பல தியாகம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கொரோனா நேரத்தில் மக்களுக்காக வெளியில் வந்து அவங்கள காப்பாற்றணும்னு இவரை காப்பாற்றிக்க முடியாம நம்ம விட்டு பிரிந்துட்டாரு. சாதாரண தியாகம் இல்லது. அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை செஞ்ச நம்முடைய அன்பழகனுக்கு இதே தியாகராய தொகுதியில் அவருடைய பேர்ல மேம்பாலம் கட்டி, இங்க இருக்கக்கூடிய மேம்பாலம் தான், இந்த பாலம் தான். ஆக அவர் இல்லைன்னாலும்
இந்த பாலமா இருக்கக்கூடிய இந்த நினைவுச்சின்னம் இன்னைக்கும் அவருடைய பேரை சொல்லிட்டு தான் இருக்குது. ஆக அவருடைய அருமை மகனாக உங்களுக்கு பணியாற்ற, அவருடைய வழியில் நின்று பணியாற்ற உறுதி எடுத்துக்கிட்டு இங்கே வேட்பாளராக தியாகராய தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜா அன்பழகன, நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.